Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டாப் 10 பணக்காரர்களும் அவர்களின் சொத்து மதிப்பும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர்களில் யார் முதலிடத்தில் இருக்காங்கன்னு இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உலக பொருளாதாரம் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருவதால் செல்வத்தை உருவாக்குவதற்கான குறிப்பிடத்தக்க மையமாக ஆசியா உருவெடுத்துள்ளது. உலகில் உள்ள கண்டங்களில் ஆசிய கண்டத்தில் தான் செல்வந்தர்கள் அதிகமாகவே உள்ளனர். மேலும் ஆசியாவில் உள்ள நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பு இந்த செல்வந்தர்களுக்குமே உள்ளன. அந்த வகையில் 2024 ஆகஸ்ட் மாத நிலவரப்படி போப்ஸ் பில்லியனர்களின் நிகழ்நேர பட்டியலில் ஆசியாவின் டாப் 10 பணக்காரர்களை வெளியிட்டது. இப்போது ஆகஸ்ட் 2024 மாத நிலவரப்படி ஆசியாவின் டாப் 7 பணக்காரர்கள் யார் யார் மற்றும் அவர்களின் சொத்து மதிப்பு, தொழில்களில் அவர்களின் சாதனைகள் மற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை பார்க்கலாம் வாங்க. முதலில் ஜாங் எமிங். பைட் டான்ஸின் நிறுவனரான ஜாங் எமிங் 1 பில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்ட பிரபலமான செயலியான டிக்டாக்கை உருவாக்கியதில் பிரபலமானவர். இவருடைய சொத்து மதிப்பு 43.4 பில்லியன் டாலர் ஆகும். அமெரிக்காவில் சாத்தியமான தடைகள் காரணமான சவால்களை எதிர்கொண்டாலும் பைட் டான்ஸ் செய்தி மற்றும் கேமிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. சமீபத்தில் அமெரிக்க காங்கிரஸ் ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இது டிக்டாக்கை தடை செய்ய முயற்சிக்கும் அதிகாரத்தையும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு வழங்கியது. டிக்டாக்கின் புகழுக்கு அப்பால் பைட் டான்ஸ் செய்தி, கல்வி மற்றும் கேமிங் போன்ற பல்வேறு துறைகளில் பிரபலமாக பரவியுள்ளது. அடுத்ததாக தடாஷி யானாய். ஃபாஸ்ட் ரீடெய்லிங் நிறுவனரான தடாஷி யானாய் யுனெஸ்கோ செயின் மற்றும் தியரி மற்றும் ஜே பிராண்ட் போன்ற பிற பிராண்டுகளை மேற்பார்வையிடுகிறார். இவருடைய சொத்து மதிப்பு என்றால் 45.6 பில்லியன் டாலர். இவர் சுமார் 25 நாடுகளில் 2400க்கும் மேற்பட்ட கடையை கொண்டுள்ளார். அடுத்ததாக கொலின் ஜெங் ஹுவாங். உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் 5வது இடத்தில் சீனாவை சேர்ந்த கொலின் ஜெங் ஹுவாங் உள்ளார். பிடிடி ஹோல்டிங்ஸ் எனும் இ-காமர்ஸ் மூலம் இவர் சம்பாதித்த சொத்துக்களின் மதிப்பு 49.9 மில்லியன் டாலர் ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் பதவியில் இருந்து விலகிய போதிலுமே ஹுவாங் இன்னும் இ-காமர்ஸ் நிறுவனத்தில் 28% பங்குகளை வைத்திருக்கிறார். இது அவரை பணக்காரர்களுள் ஒருவராக காட்டுகிறது. அடுத்ததாக ஜாங் ஷான்சன். ஆசியாவின் பணக்காரர்களின் பட்டியலில் 4வது இடத்தில் சீனாவை சேர்ந்த ஜாங் ஷான்சன் உள்ளார். இவருடைய சொத்து மதிப்பு 49.9 பில்லியன் டாலர் ஆகும். இவர் நோக்ஃபு ஸ்பிரிங் எனும் ஒரு பாட்டில் தண்ணீர் நிறுவனத்தின் தலைவர். 2022 ஆண்டின் இறுதியில் மதிப்பீட்டுப்படி ஜாங் ஷான்ஷான் முந்தைய ஆண்டில் 68.3 பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் சீனாவின் பணக்காரராக தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்ததாக பிரஜோகோ பங்கேஸ்து. ஆசிய பணக்காரர்களின் பட்டியலில் 3வது இடத்தில் பிரஜோகோ பங்கேஸ்து உள்ளார். இவர் ஆற்றல் மற்றும் பெட்ரோகெமிக்கல் அதிபர் ஆவார். இவருடைய சொத்து மதிப்பு 68 பில்லியன் டாலர். இவர் மர வணிகத்துடன் தொடங்கினாலும் இன்று அவரது நிறுவனம் பிடி பிராடிட்டோ பெசிபிக் பெட்ரோகெமிக்கல், பிளாஸ்டிக் உற்பத்தி, சுரங்கம், இந்தோனேஷியாவில் வெப்ப ஆற்றல் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளது. அடுத்ததாக கௌதம் அதானி. 2வதாக கௌதம் அதானி இந்தியாவின் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள அதானி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். இவருடைய சொத்து மதிப்பு என்றால் 86 பில்லியன் டாலர். இவரது நிறுவனம் துறைமுகங்கள், விமான நிலையங்கள், எரிசக்தி ஆகியவற்றை உள்ளடக்கியது. 1988 வர்த்தக நிறுவனமாக தொடங்கிய இவர் ஆசியாவின் பணக்காரர்களில் ஒருவராக உள்ளார். அடுத்ததாக முகேஷ் அம்பானி. ஆசிய கண்டத்திலே இந்தியாவை சேர்ந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான முகேஷ் அம்பானி 115.3 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர். அம்பானி கடந்த 10 ஆண்டுகளாக போப்ஸ் பத்திரிகையால் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரராக தொடர்ந்து இடம் பிடித்துள்ளார். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.